இவனின் கணக்கை அவள் அறியவில்லை. மாடியில் சிரித்த முகத்துடன் நின்றிருந்தாள் பத்மாவதி. ராஜகுமாரனை கண்டவுடன் ஆவலுடன் ஓடிவந்து அவனை அணைத்தாள். இருவரும் மனதால் இணைந்து கந்தர்வ விவாகம் செய்து கொண்டனர். உலகையே மறந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பத்மாவதி ஒரு கேள்வி கேட்டாள். நான் காட்டிய சமிக்கைகளை எவ்வாறு புரிந்து கொண்டீர்கள் என்று. ராஜகுமாரன் மறைக்காமல் உண்மையை சொன்னான். என் நண்பன் புத்தி சரீரன்தான் அதை எல்லாம் புரிய வைத்தான் என்றான். அந்த ஒரு வார்த்தை பத்மாவதியின் மனதை முழுவதும் மாற்றியது. இவர் எல்லாவற்றுக்கும் நண்பனை நம்புகிறாரே, நாளை அந்த நண்பன் என்னை பிடிக்கவில்லை என்றார் என்று அவள் உள்ளுக்குள் பயந்தாள். அந்த பயம் ஒரு ஆபத்தான முடிவாக மாறியது. புத்தி சரீரனை அகற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார். மறுநாள் பணிப்பெண்கள் மூலம் ராஜகுமாரனை அழைத்தார். அவர்களுடன் ஒரு தட்டில் புத்தி சரீரனுக்கும் உணவு அனுப்பினார். அதை பார்த்த புத்தி சரீரன் ஏதோ சந்தேகப்பட்டான். உணவிலிருந்து சிறிது எடுத்து அருகிலிருந்து நாய்க்கு கொடுத்தான். சில நொடிகளில் அந்த நாய் துடித்து இறந்து போனது. அதிர்ச்சி அடைந்த ராஜகுமாரனிடம் புத்தி சரீரன் நிதானமாக, நான் அப்போதே சொன்னேனே நண்பா, நீ என்னை பற்றி சொல்லியிருக்க கூடாது என்று. ஒரு பெண்ணின் ரகசியங்களை அவருக்கு உரியவனை தவிர வேறொருவன் தெரிந்திருப்பதை எந்த பெண் தான் விரும்புவாள்? அதன் விளைவே இது. சரி போகட்டும், விட்டுவிடு என்றான். ஆனால் புத்தி சரீரன் மனதில் இன்னொரு திட்டம் உருவாக்கிக் கொண்டிருந்தது.